இந்த சொத்து பிரச்சனை இருக்கிறவங்க, ஈகோ கிளாஷ் இருக்கிறவங்க, நீயா நானா அப்படின்ட்டு இருக்கிறவங்க, திடீர்னு ஏதாவது ஒரு சண்டை வந்திருக்கும். அந்த சண்டையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் மாட்டிகிட்ருக்கீங்கன்னா இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண் அளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேசுகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்னேக் பற்றி பேச போகிறோம். என்ன கௌதம் சொன்னேன், நீ சொத்து பிரச்சனைன்னு சொன்னேன், அப்புறம் வந்து ஈகோ கிளாஷ்னு சொன்னேன். அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சம்மந்தம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசுகி ஸ்னேக், வாசுகி இண்டிகஸ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஸ்னேக். இந்த ஸ்னேக் வந்து ரீசெண்டாக குஜராத்தில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 2005 பேசப்பட்டு வர ஒரு பர்டிகுலர் ஸ்னேக். இது கிட்டத்தட்ட இதோட வெயிட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 கிலோ கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ லைனாக ஒரு ரொம்ப வெயிட்டாக லைனாக நிறைய போன்ஸ் ஸ்கெலிட்டன்ஸ்லாம் கிடச்சிருக்கு, அடுத்தடுத்து அழுக்காக கிடச்சிருக்கு. அதை ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் 1.5 கோடி வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பர்டிகுலர் ஸ்னேக் இது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி என்ன வாசுகி இண்டிகஸ் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, வாசுகி இண்டிகஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசுகி அப்படிங்கிற ஸ்னேக் வந்து சிவனோட கழுத்தில் இருக்கும்ல, அந்த ஸ்னேக்கோட பேர் தான் வந்து வாசுகி ஸ்னேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்னேக் எதுக்காக சிவனோட கழுத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த பார்க்கடலில் அமிர்தம் கடையும் போது இந்த ஸ்னேக்கை வச்சு தான் இழுத்து கடையும் போது இந்த பாய்சன்ஸ் வந்து போய் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா நிறைய பேரோட உயிரை வந்து கொன்றும் அப்படின்றதுனால அதை வந்து சிவன் சாப்பிட்டதுனால சிவன் மேலே இருக்கிற அதீத பக்தி காரணமாக இந்த பர்டிகுலர் ஸ்னேக் வந்து அவரோட கழுத்தை நான் இன்றைக்குமே நான் உங்களுக்காகவே இருக்கேன் அப்படின்ட்டு போன மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி தான் இந்த வாசுகி ஸ்னேக் அப்படிங்கிறது இருக்குது. இந்த வாசுகி ஸ்னேக் தான் இன்றைக்கி வந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்னேக்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லப்படுறாங்க. பட் இப்போ கண்டுபிடிச்ச ஸ்னேக்கு பாய்சன் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. 1.5 கோடி வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச இது ஒரு ஸ்னேக். ஓகேங்களா? இதுக்கும் நீ ஃபஸ்ட்டு பேசினதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வீடு, இடம், நிறைய பேர் சொந்த வீட்டில் இருப்பாங்க. அண்ணன் தம்பிங்க இருக்கலாம், அக்கா அண்ணா இருக்கலாம், தம்பி அண்ணா இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு பாண்டிங், ஒரு சிப்ளிங்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, ஏன் சொத்தா உன் சொத்தா, உனக்கு இவ்வளோ எனக்கு இவ்வளோ அப்படின்ட்டு அடிச்சுப்போம், பிடிச்சிப்போம், எல்லாம் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் நமக்கு அப்புறம் அப்படின்ற ஒரு வீட்டில் இருக்க என்ன சொன்னாங்க, என்னோடய பசங்களுக்கு அப்படின்னாங்க. பசங்களுக்கு அப்புறம் அவங்களோட பசங்களுக்கு அப்புறம் அப்படின்றது போயிட்டே தான் இருக்குமே தவிர இது வந்து பொசஷன் தான், ஓன் கிடையாது. ஓகேங்களா? பொசிஷனுக்கும் ஓனுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது. ஐ யூஸ் மொபைல் அப்படின்னும் போது அது நான் சொந்தம் கொண்டாட முடியாது. அது நான் சொந்தம் கொண்டாடினாலும் அது என்னோடய சொந்தம் கிடையாது. ஓகேங்களா? மொபைல் திடீர்னு ஒர்க் ஆகாமல் போகலாம், அப்போ நான் தூக்கி தான் போட்டாகணும். அதே மாதிரி தான் பல கோடி வருஷமாக இருக்கிற இந்த உலகத்தில் 80 வயசோ 90 வயசோ 100 வயசோ வாழற நாம் இது எனக்கு, இது உனக்கு, நீ எப்படி இப்படி பண்ணுவ, உனக்கு எனக்கு இவ்வளோ ஈகோ கிளாஷ் இருக்குன்ட்டு ஒரு பொறாமை குணம், ஒரு மிகப்பெரிய சண்டைகள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு இருக்கிற இந்த மொமெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. பார்த்தீங்களா? ரொம்ப ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே என்ன இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து நம்மளுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் தான் அப்படின்னு இருக்கும்போது இட் இஸ் அப்சல்யூட்லி ரொம்ப க்ரேஸியான ஒரு விஷயமாக தான் இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி நாம் தான் இதுலேருந்து எப்படி வெளியே வருது அப்படின்ட்டு யோசிக்கணும். அண்ட் இன்னொரு சின்ன ஸ்டோரி ஒன்று சொல்லி இந்த செஷன் நான் முடிச்சுக்கிறேன். ஒரு அண்ணா தம்பி 2 பேர் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க சொத்துக்காக. அப்போ அந்த பசங்களுடைய அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வாங்க, இதோட ஒரு பெரிய மாளிகை இருக்குது, அந்த மாளிகை நான் உங்களுக்கு கூட்டின்னு போய் காட்டுறேன் அப்படின்ற. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் போகிறாங்க. போனவுடனே ஒரு இடத்துல பெரிய மாளிகை. ஓகேங்களா? ஆனால் அந்த மாளிகை ஃபுல்லாக பாழடைஞ்சு ஒட்டடையாக உள்ள நிறைய அனிமல்ஸ், பறவைகள் அப்படின்ட்டு பாழடைஞ்ச பில்டிங்காக இருக்குது. அந்த பசங்க கேட்குறாங்க, என்னப்பா இது இப்படி இருக்கே பில்டிங் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இன்றைக்கி நீங்கள் சண்டை போட்டுக்கிற மாதிரி தான் அன்றைக்கி நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டோம் அப்படின்னு. ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த மாதிரி இருக்குது. ஒருவேளை நாங்கள் 2 பேர் ஒன்றா இருந்தோம்னா இந்த பாழடைஞ்ச கட்டடம் அப்படிங்கிறது ஒரு குடும்பமாக இருந்திருக்கும் அப்படின்னு அவர் வந்து சொன்னார். ரொம்பவே இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயமா இருந்தது. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் எதுனா சண்டை போட்டிங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு அடுத்து வாழ போகிற சில நாட்கள் நமக்காக வாழ்வோம் மட்டும் யோசிச்சா ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலிமா நம்மகிட்ட சொல்லணும்னு இருந்துச்சு. இந்த வீடியோ யாருன்னா ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். Thanks, guys.